விவசாயம் செய்யும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாப்போட முதல் சந்திப்பு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம். இதில் வந்து விற்கிறவங்க வாங்குறவங்க இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து எங்களுக்கு என்ன ஐடியா முதல்ல வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம போய் வீடு வீடாக கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா மனசில் வந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து அது வந்து ஒரு சமயத்தில் எங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. இப்போ போய் நம்ம ஒவ்வொரு வீடாக கேட்குறோம் அப்படின்னா ஒரு கிராமத்தில் எவ்வளோ வீடு இருக்கும் அதில் போய் நம்ம கேட்குறப்ப அது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனை பற்றி நம்ம வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்ற யோசிச்ச நேரத்தில் நமக்கு வந்து சந்தை ஞாபகம் வந்துச்சு. அப்போ நம்ம சந்தையில் வந்து உட்காந்துருந்தோம் அப்படின்னா இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்லலாம், விவசாயிகள் வந்து விற்கணும் வாங்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம அப்ளிகேஷனில் போட்டுட்டோம் அப்படின்னா அதில் வந்து விற்கிறவங்க வாங்குறவங்க அதை பார்த்து அவங்க விற்றுக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்றத நம்ம சந்தையில் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாச்சு. புனித வெள்ளி அன்னைக்கு, அதாவது இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு 4:30 மணிக்கெல்லாம் போயிட்டேன். சந்தை வந்து ஒரு 5:30 மணி அந்த மாதிரி சமயத்தில் தான் கூடும். என்ன ஒரு பிளாஸ்டிக் சேரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளாஸ்டிக் சேரு, ஒரு சின்ன டேபிள், இதெல்லாம் எடுத்துட்டு IAP.com அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு சின்ன நோட்டீஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம உட்காந்துட்டோம். நம்ம கிட்ட வந்து கேட்குறாங்க, இப்போ வந்து ஐஆப்னா என்ன அப்படின்றத அப்படின்னா என்ன அப்படின்றத வச்சு நான் மனசுல வந்து நிறைய கற்பனை பண்ணிட்டு இதை சொல்லணும் அதை சொல்லணும் அப்படிலாம் நான் நினைச்சிட்டு போயிருந்தேன். ஆனா அவங்க கேட்கல அது நம்ம சொல்றது வந்து அந்த வந்து ஏட்டுச்சுரைக்காய் கூட்டுக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான். நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் நம்ம எவ்வளோ நமக்கு வந்துட்டு விஷயங்கள் வந்துட்டு நம்ம புக்கில் படிச்சிருந்தாலும் ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவத்தை நான் இன்னைக்கு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அதை கொடுத்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் திருப்பி ஒரு வாட்டி நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க வந்து ஐயாப்னா என்ன அப்படின்ற மாதிரி சந்தைக்கு வர்றவங்க கேட்டாங்க. அதுக்கு வந்து நான் ஐயாப்னா இதாங்க ஐயா, அதாவது ஒரு பொருளை வந்து விற்கிறாங்க வாங்குறாங்க கரெக்டுங்களா, அதை வந்து நம்ம அப்ளிகேஷனில் போட்டுட்டோம் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க உட்கார்ந்த இடத்துல தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்றத நான் வந்து எல்லாத்துக்கும் நான் அவங்களுக்கு சொன்னேன். ஒரு சில பேருக்கு அவங்களுடைய ஃபோனை வாங்கி IAP.comனு அடித்து காமிச்சேன். நம்ம வெப்சைட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரக்கு யார் வச்சுருக்கா, அப்புறம் வந்து குட்டி யானை யார் வச்சுருக்கா, அப்புறம் வந்து இந்த நெல்லை இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க யார் வச்சுருப்பாங்க, அது எல்லாமே வந்து வந்துடும். நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்துட்டு நம்ம அப்ளிகேஷன் மூலயமா நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொன்னேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 கன்றுக்குட்டி வந்து விற்க போகிறோம். ஸோ அதை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த மாதிரி நம்ம 2 கன்றுக்குட்டி விற்க போகிறோங்க, இது வந்து நம்ம அப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து அந்த சந்தையில் வர மக்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தணும். சந்தை மூலியமாக வந்து போட்டதில் நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் கூடுற இடம் அது கரெக்டுங்களா. அதில் மூலியமாக நம்ம சொல்லிட்டோம். ஒரு ரொம்ப பேருக்கு இல்லைன்னா கூட ஒரு கொஞ்சம் பேருக்கு இது ரீச், ஒரு இனிஷியல் ரீச் நம்ம கொடுத்துட்டோம் கரெக்டுங்களாங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கே வந்துட்டு நமக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க என்னன்னா ஒரு அக்கா வந்து ஒரு 7 ஆடு விற்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து அதே சமயத்தில் ஒரு வியாபாரி, நல்ல பெரிய வியாபாரி, ஆடு மாடு வாங்குறவர், அவரும் வந்து என்னோட நம்பரையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவரோட நம்பர் கொடுத்தாரு. கொடுத்த உடனே நம்ம வந்து எப்படி மைண்டு ஓடுதுன்னு பாருங்க. உடனே அந்த 7 ஆடு விற்கிறவங்க நம்பரை இவங்க கிட்ட கொடுத்துட்டு ஒரு கமிஷன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு மைண்டில் ஒரு இது வந்துச்சு. ஆனால் வந்து நம்ம ஐயாப் வந்து எதுக்காக நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது ஒரு காரணமும் இருக்குது. நம்ம ஐயாப் உருவாக்குனது காரணம் இந்த கமிஷன்லாம் கிடையாது. ஐயாப் உருவாக்குனது காரணம் என்ன அப்படின்னா விற்கிறவங்க வாங்குறவங்க எளிமையாக உட்கார்ந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஐயாப் உருவாக்குனதுக்கு காரணம். இந்த கமிஷனு காசு இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து மக்கள் அந்த அந்த ஒரு டாபிக்குள்ளே நம்ம இப்போ போகக்கூடாது அப்படிங்கிறது வந்து எனக்கு புரிஞ்சுது. சரி, அதை வந்து அதை மைண்டை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம வேலையை மட்டும் நம்ம தெளிவாக பார்ப்போம். காசுங்கிறது இன்னைக்கு ஒரு நாளைக்கு போயிடும் கரெக்டுங்களா. அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இப்போ அந்த அக்கா என்னை நம்பி சொல்லியிருக்காங்கன்னா அதில் நான் வந்து இது நான் காசு வாங்க போகிறேன், சம்பாதிக்கிறேன், அதெல்லாம் அவங்க என்ன நினைப்பாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அது சரின்னு படலை, அது வாங்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்.
அது வேணாம், அவ்வளோதான். நம்ம காசுன்றது வரும் போகும், நம்பிக்கை வந்துருச்சுன்னா அது சாவர வரைக்கும் போகாது. அந்த மாதிரி ஒரு செத்தா கூட போகாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நம்ம நம்பிக்கையை தான் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால அந்த கமிஷன் பணம் மேட்டரை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டேன். நம்பணும், என்னை மக்கள் நம்பணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆசை. ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம சில பேரோட ஃபோனை வாங்கி நம்ம iApp.com ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேகமாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இதை இம்ப்ரூவ் பண்ணுவோம். இந்த iApp.comனு அடித்தா எவ்வளோ சீக்கிரம் வர வைக்க முடியுமோ அதை நம்ம கொண்டு வருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். நல்ல ஒரு அனுபவம். ஒரு 8:15 மணிக்கெல்லாம் நம்ம சந்தையிலேருந்து கிளம்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம இப்போ நம்ம வெப்சைட்டில் ஏற்ற போகிறோம். பாப்பாப்பட்டி, அப்புறம் அஞ்சலம், அந்த பக்கம் நீலியாம்பட்டி, கோணம்பட்டி, அப்பநல்லூர், இந்த கிராமங்கள் ஃபஸ்ட்டு பாப்பாப்பட்டியை ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல் கவர் பண்ணணுங்க. அது அடுத்தது கோணம்பட்டி, நீலியாம்பட்டி, கொளக்குடி, அப்பநல்லூர், இந்த பக்கம் தான் அடுத்த செகண்டு. ஸோ ஃபஸ்ட்டு பாப்பாப்பட்டி. இதெல்லாம் எனக்கு என்னை மதித்து கேட்ட நல்ல உள்ளங்களுக்கு மிகவும் மிகப்பெரிய ஒரு நன்றி. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நம்ம பாப்பாப்பட்டி ஃபோன் கடை இருக்குல்லங்க, அங்கே வாங்க. அங்கே கேளுங்க, சொல்லுவாங்க. நான் ஃபோன் நம்பரையும் போடுறேன். உங்களுக்கு அங்கே ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.